நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம மார்க்கெட்டோட கண்ட்ரோல் மும்பைலையோ இல்லை நியூயார்க்லையோ இருக்குன்ட்டு. பட் உண்மை என்னன்னா இது மொத்த கண்ட்ரோலும் டோக்கியோவில் இருக்க ஒரு சின்ன ஆஃபீஸில் தான் இருக்குது. 2026ஓட பிக்கஸ்ட் ரிஸ்க் ஏஐ பபுளோ இல்லை ஈரான் இஸ்ரேல் வாரோ இல்லை இந்த மாதிரி இந்தியா சைனா பார்டர் இஷ்யூவோ இல்லை. இது இதை விட ரொம்ப ரொம்ப ஒரு போரிங்கான விஷயம். அதுதான் ஜப்பான் கவர்மெண்ட் பாண்ட்ஸ். கடைசி 30 வருஷமா குளோபல் எக்கனாமியை ஒரு டக் டேப் வச்சு ஒட்டிட்டு இருக்குது. இப்போ திடீர்னு பிச்சுக்கிட்டு வரப்போகுது. உங்க ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் ஏன் இன்னும் குறையல? ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் ஏன் இந்தியா விட்டு பயந்து ஓடுறாங்க? இதுக்கெல்லாம் காரணம் வாஷிங்டன்ல இல்ல, டோக்கியோல இருக்கு. இந்த வீடியோல எப்படி ஒரு சின்ன பாலிசினால மொத்த குளோபல் எக்கனாமியும் ஜீரோக்கு போக ட்ரிகர் பண்ணுதுங்கிறத பார்க்க போறோம். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பானோட அசெட் பபிள் பஸ்ட் ஆச்சு. ஸ்டாக் மார்க்கெட், ரியல் எஸ்டேட் எல்லாமே கொலாப்ஸ் ஆச்சு. சொல்ல போனா இந்த டெக்கேடே ஃபுல்லா லாஸ்ட் ஆயிடுச்சு. ஜப்பான் கவர்மெண்டே ஃபுல்லா எப்படி சொல்றது, அந்த நாட்டுல குரோத்தே இல்ல, ஃபுல்லா ஸ்டக் ஆயிடுச்சு நாடே. ஜப்பான் பேங்க் அப்போ ஒண்ணு பண்ணாங்க. அவங்க நாட்டுல உள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 0% கொண்டு வந்தாங்க. இமேஜின் பண்ணுங்க, நீங்க காசு போட்டிருக்க பேங்க்ல 0% இன்ட்ரெஸ்ட் ரேட்னா நீங்க காசு அதுலயே வச்சிருப்பீங்க? இல்ல. அதே மாதிரிதான் ஜப்பான் இன்வெஸ்டர்ஸும் பண்ணாங்க. அதுல இருக்க மொத்த காசையும் வாங்கி யூஎஸ் மார்க்கெட்லயும் இந்தியன் மார்க்கெட்லயும் இன்வெஸ்ட் பண்ண போயிட்டானுங்க. இன்னும் சொல்ல போனா ஜப்பான் தான் உலகத்தோட ஏடிஎம்மாவே மாறிடுச்சு. இவன் தான் பாண்டிக்கு ஒண்ணுமே பண்ணாம காசு சம்பாதிக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. இந்த பேங்க்ல லோன் எடுத்தா 0% இன்ட்ரெஸ்ட்னு தெரிஞ்ச பாண்டி 100 கோடி ரூபாயை எடுத்து அமெரிக்கால இருக்க அசெட்ல 5% ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி போட்டுட்டு இந்தியால இருக்க நிப்டிலையும் அவன் பணத்தை போடுறான். இதனால பாண்டி ஒண்ணுமே பண்ணாம 5%க்கு மேல பாக்கெட் மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கான். இததான் என்கேரி ட்ரேட்னு சொல்லுவாங்க. ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இதே மாதிரி ஃப்ரீ வைஃபை மாதிரி மார்க்கெட்ல ஃப்ளோ ஆயிட்டு இருந்தது. 2024ல இருந்து 25 இந்த அசம்ஷன் பிரேக் ஆச்சு. 40 இயர்ஸ் பாண்ட் ஈல்டு இப்ப 4% தொட்டுச்சு. இப்ப திடீர்னு ஜப்பான் அவனுங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்திட்டானுங்க. தெரிஞ்சோடனே பாண்டி கேட்டான். இப்ப இங்கதான் இந்தியாவோட கதையே வருது. அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஜப்பான்கிட்ட லோன் வாங்கி தான் இந்தியால இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. இப்ப திடீர்னு ஜப்பான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்தினோடனே அவனுங்க பயந்து போயிட்டு இந்தியால உள்ள ஸ்டாக் மார்க்கெட்ல அவனுங்க போட்டிருந்த காசு எல்லாத்தையும் எடுத்து திருப்பி அவனுங்கள்ட்ட தர போயிடுவானுங்க. ஏன்னா அப்பதான் இன்ட்ரெஸ்டும் அதிகமாயிருச்சுல. இப்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமானவனே திருப்பி அந்த காசை கொடுக்க அவனுங்க இன்வெஸ்ட் பண்ண எல்லா அமௌண்ட்டையும் எடுத்துட்டு இருக்கானுங்க ஸ்பீடா. இததான் ரிப்பட்ரேஷன் சொல்லுவாங்க. 2025ல மட்டும் இந்தியால இருந்து அதாவது 1,66,000 கோடி நம்ம மார்க்கெட்ல இருந்து போயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியன் ருபி ரெக்கார்ட் லோ ஆன 91 rupees 70 பைசாவை தொட்டுருச்சு. இது மட்டும் இல்லாம உங்க போர்ட்போலியோ, உங்க எஸ்ஐபி அண்ட் உங்க ஜாப் செக்யூரிட்டிக்கு கூட ப்ராப்ளம் வரலாம். ரே டேலியோ சொல்ற மாதிரி மார்க்கெட்டோட பேக் போனே பாண்ட்ஸ் தான். ஜரமே போவேன்னா ஷார்ட் டேர்ம்ல ரேட் கட்ஸை பத்தி டிசைட் பண்ணலாம். பட் லாங் டேர்ம்ல ரேட்ஸை டிசைட் பண்றது டிமாண்ட் தான். இப்ப மட்டும் இந்த ஜப்பான் யூஎஸ் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதை நிறுத்திட்டாங்கன்னா ஈல்டு ஏறுனா மார்கேஜ் ரேட்டும் ஏறும். அதாவது ஹோம் லோனு குறையவே குறையாது. ஐடி கம்பெனிஸோட வேல்யூவேஷன் கண்ணா பின்னான்னு குறைய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம குளோபல் மார்க்கெட்டோட கிராஷ் ஆரம்பிச்சிடும். இன்னும் சொல்ல போனா பிரேசிங் ஃபார் இம்பாக்ட் முள்ள இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன, 2026ல மார்க்கெட் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஸ்லம்ப் ஆயிட்டு இருக்கு. இப்ப என்னோட அட்வைஸ் உங்களுக்கு என்னன்னா, டோன்ட் பேனிக். ஏன்னா இந்தியால இன்டர்னல் கன்சம்ஷன் அதாவது டிஏஎஸ்எஸ் இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஸோ நீங்க பயப்பட தேவையில்ல. எப்போதும் இந்த INR கன்வர்ஷன் ரேட்டை பார்த்துக்கிட்டே இருங்க. எப்போ என்ன ஸ்ட்ராங் ஆகுதோ அப்போ நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். இந்த ஃபைனான்ஸ் மீடியாலாம் ஏஐ பபுளை பற்றி நல்லா பேசுவாங்க. ஆனால் இந்த பாண்ட்ஸை பற்றி நீங்கள் பேசுங்க. இது மாதிரி ஹிடன் ஃபைனான்ஸ் ட்ரூத்தை நீங்கள் சிம்பிளாக தமிழில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த வீடியோ இதை விட ரொம்ப பெரிய சீக்ரெட்டை சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.